அடுத்தது இவங்க பிரேமலதா, அவங்ககிட்ட கேட்டாங்க, இருங்க 2 நாள் பொறுங்க, விஜய் வந்து எங்கள் வீட்டு பிள்ளை. விஜய் வந்து நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டு பையன்னு, அவருக்கு வந்திருக்காரு, வாழ்த்துக்களை நான் அப்படிங்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி விஜய் லாலிபப்பு யூ ஆர் அ ஸ்மால் பேபின்னாங்க. லாலிபாப் சாப்பிட்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேபி, யூ ஆர் நாட் எ ஹீரோ, யூ ஆர் எ லிட்டில் பாய். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து விஜய் எங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு பிள்ளை என்பது உண்மையாக இருந்தால் நிபந்தனையற்ற ஆதரவு விஜய்க்கு கொடுக்க தயாரா? மந்திரி வேணும், இத்தனை கோடி வேணும்னு கேட்காம நிபந்தனையற்ற ஆதரவை நான் விஜய்க்கு கொடுக்கிறேன், அவர் எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லுங்கள், ஒத்துக்கிறேன். அன்னைக்கு லாலிபப் பேபி, இன்னைக்கு வந்துக்கிட்டு எங்கள் வீட்டு பிள்ளையா சொல்லணும்ல. அதனால் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுங்க, உங்களை நாங்கள் பாராட்டுறோம் அப்படிங்கிறது இவங்களை பற்றி, பிரேமலதாவை பற்றின நம்முடைய கருத்து. அடுத்தது திருமாவளவன், அவர் என்ன சொன்னார்கள் பார்ப்போம். என்ன விஜய்க்கு ஆதரவு கொடுப்பீங்களான்னு கேட்குறேன். இன்னும் சிந்திக்கலையா, இன்னும் முடிவே செய்யலைங்கிறது. இது குறித்து இப்போது நீங்கள் எழுப்பிய கேள்வி குறித்து நாங்கள் இதுவரை எதுவும் சிந்திக்கவில்லை, முடிவெடுக்கவில்லை. சிந்திச்சுட்டா, முடிவு செஞ்சுட்டா, காசு இல்லாமல் கூட்டணிக்கு போவீங்களா? மந்திரி கேட்காம கூட்டணிக்கு போவீங்களா? நீங்கள் மந்திரி பதவி கேட்குறத பற்றி ஆட்சேபம் இல்லை, நல்ல மந்திரியாக இருப்பீங்களா? உறுதி சொல்லுங்கள். விஜய்க்கு வந்து நாங்கள் வந்து இவங்களை திருமாவளவனை கூட்டணியில் சேர்க்காதீங்கன்னு சொல்கிறோம். காரணம் இருக்குது. அவர் இப்போ என்ன பண்ணுவார்னா, ஆதவர்ஜுனாவை வச்சு உங்களுக்கு ப்ரெஷர் கொடுப்பார், என்னை கூட்டணியில் சேருங்க, எனக்கு ஒரு மந்திரி கொடுங்கன்னு கேட்பார். பவர்ஃபுல் மந்திரி, சம்பாதிக்கிற மந்திரி கேட்பார். நீங்கள் கொடுக்குறத பற்றி இல்லை. ஆனால் அவர்கள் ட்ராக் ரெக்கார்டு என்ன? ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க கட்சிக்காரன் பூரா அநியாயம் அக்கிரமம் பண்ணிக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போய் பாருங்கள் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும். அப்போ விஜய் உங்களுக்கு தானே கெட்ட பேர் வரும். ஜாதியை பற்றி போய் பேசுகிறாரு. ஒரு ஜாதியை குறைச்சி கூசி அந்த பொண்ணை தூக்கிட்டு வா, இந்த பொண்ணை தூக்கிட்டு வான்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஜாதி வெளியவும் ஜாதி கலவரத்தையும் உருவாக்குனவர் இல்லை அவர். அவரை கொண்டு போய் நீங்கள் கூட்டணியில் சேர்ந்தால் உங்களுக்கு அந்த பிராண்ட் வந்துடுமே. அதனால தான் நாங்கள் வேணாங்கிறோம். என்னடா எல்லாரையும் வேணாண்டா எப்படின்னா, காங்கிரஸை சேர்ந்துக்கன்னு தானே சொல்கிறோம், கம்யூனிஸ்ட்டை சேருங்க. இவங்கெல்லாம் ஜாதி இதெல்லாம் அடிப்படையில் பண்ணுறவங்க. போலீஸ் ஸ்டேஷனில் அவ்வளவு கட்ட பஞ்சாயத்து போயிடும். நீங்கள் இவரை சேர்த்திங்கன்னா, அவருடைய 2 எம்எல்ஏக்கு சேர்த்திங்கன்னா, இது எங்களுடைய அறிவுரை. நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆலோசகராக இருப்போம், நல்ல விஷயத்த சொல்லுவோம். முடிவு